லூசிஃபரை உண்டாக்குனது யாரு? இப்போ சாத்தான், பிசாசு அப்படின்னு கொடூரமா அழைக்கப்படுற இந்த நபர் யாரால உண்டாக்கப்பட்டார்? இல்ல இவர் தானாவே வந்துட்டாரா? இத நம்ம வேதத்துல தேடி படிச்சோம் அப்படின்னா, லூசிஃபரை உண்டாக்குனது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பேரு விடிவெள்ளி நட்சத்திரம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு சொல்லி லூசிஃபரை பத்தி ஏசாயா அங்க ஒரு தீர்க்க தரிசனமாக பேசுவார். அப்போ அதிகாலையின் மகன் அப்படின்னா யாரு? இந்த லூசிஃபர். அதிகாலை அப்படிங்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த லூசிஃபர் தான் இயேசு கிறிஸ்துவினால படைக்கப்பட்ட முதல் தூதன். ஓகே, இயேசு கிறிஸ்துவை யார் படைச்சது? எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். இதோ நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய தொடக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பவுல் அங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை பத்தி எழுதுவார். யெகோவா தேவனுடைய முதல் படைப்பு இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் அவருக்காக சிருஷ்டித்தார். இதை நீங்க எங்க படிக்கலாம் அப்படின்னா, கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல படிச்சீங்க அப்படின்னா, உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் அவருக்கென்றும் அவரை கொண்டும் உண்டாக்கப்பட்டது. அப்போ இந்த லூசிஃபரை உண்டாக்குனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவரை எப்படி உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரை பரிபூர்ணமான அழகுனாலையும் ஞானத்தினாலையும் எல்லா விதமான வல்லமையினாலையும் நிரப்பி இவரை படைச்சிருக்கிறார். அக்னிமயமான கற்கள் நடுவுல இவர் உலாவி வந்தார் அப்படின்னா, இந்த யூனிவர்சல் இருக்கு பார்த்தீங்களா, எல்லா விதமான கோள்கள், நம்ம பூமி கிரகம், சந்திரன், சூரியன், இப்படி எல்லா கிரகங்கள் இதெல்லாம் கற்கள்னு வேதம் நம்மளுக்கு சொல்லுது. அக்னிமயமான கற்கள் அப்படின்னு. இந்த கற்கள் நடுவில் அவர் உலாவி வந்தாராம். இதைத்தான் நீங்கள் யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, நீ எங்கேருந்து வருகிறாயின்னு சொல்லும்போது, நான் பூமி முழுவதும் உலாவி வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த யூனிவர்ஸை பற்றி பேசுவான். அப்போது இப்படிப்பட்ட வல்லமை கொண்ட இவ்வளவு ஞானம் இருக்கிற இந்த நபர் ஏன் லூசிஃபர் அப்படிங்கிற அந்த அழகான நிலைமையிலிருந்து சாத்தான் என்கிற ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டார் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமான ஒரு எண்ணம் இவர் மனசுல வந்துச்சு. இதை நீங்க எங்க படிக்கலாம் அப்படின்னா, ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்க அப்படின்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் நான் போய் உட்காருவேன், அந்த ஆராதனையை எனக்குன்னு நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு தேவனுக்கு விரோதமான ஒரு எண்ணம் இவர் மனசுல வந்ததுனாலையும் அதை அவர் செயல்படுத்த முயற்சி எடுத்ததுனாலையும் தான் இவர் அந்த மேன்மையான இடத்துல இருந்து தள்ளிவிடப்பட்டார். அப்போ இவர் தள்ளிவிடப்பட்ட நபர் மேல இருந்து கீழே விழுந்ததும் பூமியில வந்து விழுந்துட்டாரா? அதாவது பரலோகம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரியும், பூமி அப்படிங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியும் அவர் நேராக வந்து ஏதேன் தோட்டத்தில் விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி பொதுவாக எல்லாரும் நம்புறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் எங்க இருந்தார் அப்படின்னா, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் அப்படின்னு சொல்லி இவரை பத்தி ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். அப்ப இவர் இருந்த இடம் ஏதேன், பாரடைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உன்னதமான இடத்துல இருந்தார். அவர் காப்பாற்றுகிறதுக்காக உண்டாக்கப்பட்ட தூதன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும் அதே இடத்துல. அப்போ இவர் ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் காப்பாற்றுறதுக்காக உண்டாக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இவர் காப்பாத்துற வேலை செஞ்சது அக்னிமயமான கற்கள் நடுவுல உலாவுன இந்த யூனிவர்சல்ல இருக்கக்கூடிய சில வேலைகளை தான் இவர் பார்க்கணும். மனுஷனுக்கு பாதுகாப்பாக இவனை கொண்டு வந்து தேவன் வைக்கல. இது 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 நிறைய பேர் தவறாக புரிஞ்சிருக்கிறதுனால தான் என்னை விட பல மடங்கு வல்லமை குறைஞ்ச ஒரு சாதாரண மனுஷனை நான் பார்த்துக்கணுமா அப்படின்னு இவருக்குள்ள ஒரு ஈகோ வந்த மாதிரியும், அந்த ஈகோனாலே ஒரு தள்ளப்பட்டதாகவும், அந்த ஈகோனாலே ஒரு மனுஷனை பாவத்துக்குள்ள நடத்தின மாதிரியும் நிறைய பேர் நம்புகிறோம். நிறைய போதகர்கள் அப்படி போதிக்கிறாங்க. வேதம் அது சொல்லலை. இவர் செஞ்ச தப்பு தேவனுக்கு ஈக்குவலா நான் போவேன்னு நினைச்சதுனால தான் இவர் கீழே விழுந்தார். ஓகே, இவர் நல்லவராக இருந்தாரா?
இவர் தேவன் விரும்புகிற வழியில் நடந்திருக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா, இவர் லூசிஃபராக உண்டாக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த பாவம் இவருடைய மனசுல வந்த இந்த பாவத்தை செஞ்ச இந்த இடைப்பட்ட காலம் வரைக்கும் இவர் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கிறார். யோபு 38 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது அதுக்கு நூல் போட்டப்ப இந்த விடிவெள்ளி நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி துதித்தன. தேவன் செஞ்ச அந்த கிரியையை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவும் லூசிஃபரும் அவர் கூட இருந்து தேவனுடைய அந்த வல்லமையை அந்த ஞானத்தை பார்த்து ஆர்ப்பரிச்சாங்களாம், பாடி சந்தோஷப்பட்டாங்களாம். அப்போ இவர் ஒரு காலகட்டம் வரைக்கும் நல்லவராக தான் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் இவர் செஞ்ச இந்த பாவம் இவர் என்ன ஆயிட்டார்னா இந்த மாதிரியான ஒரு தப்புக்குள்ளே போயிட்டாரு. சாத்தான் அப்படிங்கிற இந்த விழுந்து போன மோசமான நிலைமைக்குள்ளே போயிட்டார். ஓகே, இந்த சாத்தான் ரட்சிக்கப்பட முடியுமா? இவர் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு தேவன் கொடுத்தாரா? இதை நம்ம அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம்.